கோவை சித்தாபுதூர் பகுதியில் உள்ள ஐயப்பன் கோவிலில் ஓணம் பண்டிகையையொட்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. இதுகுறித்து நமது செய்தியாளர் ஷெர்லியிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். ஷெர்லி, கோயம்புத்தூரில் நடைபெற்று வரும் ஓணம் பண்டிகை கொண்டாட்டங்கள் குறித்து சொல்லுங்க. மலையாள மொழி பேசும் மக்களால் ஓணம் பண்டிகையானது வெகு சிறப்பாக உலகமெங்கும் இருக்கக்கூடிய மலையாளிகளால் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கேரள மாநிலத்தின் எல்லையோரம் அமைந்திருக்கக்கூடிய கோவை மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய மலையாள மொழி பேசும் மக்கள் வெகும் சிறப்பாக இந்த ஓணம் பண்டிகையானது கொண்டாடி வருகின்றனர். குறிப்பாக பார்த்தோம்னா இதன் ஒரு பகுதியாக கோவையில் இருக்கக்கூடிய சித்தாபுதூர் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஐயப்பன் கோயிலில் ஓணம் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகிறது. இதற்காக ஏராளமான பக்தர்கள் வந்திருக்காங்க. இந்த ஓணம் பண்டிகை குறித்து நம்மிடையே இருக்கக்கூடிய பக்தர்களிடம் கேட்கலாம். இந்த ஓணம் பண்டிகை எந்த மாதிரி கொண்டாடுவீங்க? ஓணத்தோட சிறப்பு என்னங்க? ஓணத்தோட சிறப்புன்னு சொன்னால், அதாவது மாவேலி மன்னர் வந்துட்டு அவர் ரொம்ப நல்லா ஆட்சி செஞ்சுட்டு இருந்தார். இப்போ அவர் வந்து ஆட்சி செய்கிறத பார்த்துட்டு நிறைய தேவர்களெல்லாம் இவர் இந்த அளவுக்கு நல்லா ஆட்சி செய்கிறாரு அப்படின்னு சொல்லி பொறாமப்பட்டு அவரை வந்து கிருஷ்ணர் வந்து வாமன அவதாரம் எடுத்து 3 அடி அளந்து அவரை வந்து இது பண்ணிட்டாங்க, பாதாளத்தில் அடைச்சிட்டாங்க. ஒவ்வொரு வருஷமும் ஓணத்தன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு மாவேலி மன்னர் வந்து தன்னோட மக்களை பார்க்கறதுக்காக அவர் வந்துட்டு வருவார், ஒவ்வொரு வீடுகளுக்கு வருவார். அவரை வரவேற்கிற விதமாக வந்து நம்ம பூக்கோளமிட்டு அந்த மாதிரி பூஜையெல்லாம் பண்ணி அவரை வந்துட்டு நம்ம வரவேற்கிறோம். இந்த கோவிலில் என்ன மாதிரியான சிறப்பு பூஜைகள்லாம் இன்றைக்கி நடைபெறுது? ஓணத்தை நீங்கள் எப்படி கொண்டாடுவீங்க? இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஐயப்பன் கோவிலில் நிறையா மக்கள், கேரள மக்கள் எல்லோரும் வந்திருக்காங்க. ஓணம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா போயிட்டுருக்கு. நிறைய சிறப்பு பூஜைகளும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. வீட்டில் ஜென்ரலாக வந்து நம்ம பூக்கோளம் எல்லாம் போடுறோம். அதுக்கப்புறமா ஓண சத்யா வைக்கிறோம். அதில் வந்து நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்டு அரேஞ்ச் பண்ணி நம்ம கொண்டாடுறோம். அவ்வளோதான். இது எதுக்காக மேம் கொண்டாடப்படுறது? இப்போ சொன்னீங்க மகாபலி மன்னனை வரவேற்கும் விதமாக அப்படின்னு சொன்னீங்க. இந்த மகாபலி மன்னனை வரவேற்கும் விதமாக என்ன மாதிரியான கோரிக்கைகள்லாம் வைப்பாங்க இந்த பண்டிகையை முன்னிட்டு? அதாவது அவர் வந்து ஒவ்வொரு வருஷமும் அவர் வந்து தன்னோட மக்கள் எப்படி இருக்காங்க, ஏன்னா இவரை வந்து இப்போ நம்ம பாதாளத்தில் இது பண்ணிட்டோம், ஒவ்வொரு வருஷமும் தன்னோட மக்கள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக அவர் வந்துட்டு ஒவ்வொரு வீடுகளுக்கும் வருவார். அப்போ அவரை வந்து நம்ம வரவேற்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணுறோம். இப்போ தற்போது பார்த்துட்டோன்னா ஓணம் பண்டிகை என்பது அங்கே இருக்கக்கூடிய மகாபலி மன்னனை வரவேற்கும் விதமாக கொண்டாடப்படுவதாகவும் அவரை வரவேற்பதன் மூலம் வீட்டில் ஐஸ்வர்யங்கள் செல்வம் பெருகும் என்பதும் இங்கே இருக்க மலையாள மொழி பேசும் மக்களின் ஒரு ஐதீகமாக கருதப்படுகிறது. இதனையொட்டி கோவையில் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோவிலையும் சிறப்பான பூஜைகள் வழிபாடுகள் நடைபெற்று வருகிறது. கோவில் பார்த்தோன்னா முழுக்க பூக்களால் அலங்கரிக்கப்பட்டும் பூக்கோளமிட்டும் சிறப்பாக இந்த ஓணம் பண்டிகையானது இங்கே கொண்டாடப்பட்டு வருகிறது. ராஜலட்சுமி, கோயம்புத்தூரில் கொண்டாடப்படும் ஓணம் பண்டிகை குறித்து உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ஷெர்லி.